இல்ல பிரதமர் வேட்பாளர் என்ற அந்த கான்செப்டே தவறுங்க. அது வந்து எம்பிஸ்னுடைய ப்ரெரோகேட்டிவ். நரேந்திர மோடி என்ன வாராணசியில பிரதமராக போட்டியிடுறாரு? எம்பியாக தானே போட்டியிடுறாரு. வேவ் எங்கேயுமே தென்படவில்லை. அது there is no மோடி வேவ் என்பதுதான் இந்த தேர்தலினுடைய முதல் பாடமாக இருக்கிறது. வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கிறது. நிச்சயமாக 63 என்பது எந்த தேர்தலையும் ஒரு நல்ல சதவீதமாக பார்க்க முடியாது. உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோ ஆனாலும் சரி, பெண்களுக்கு என்ன 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதானாலும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஒரு மிடில் கிளாஸுக்கு அப்பீல் ஆகும். அதை தாண்டி ஒரு அப்பீல் நிச்சயமாக கிடையாது. இதுவரை வந்து பெரிதாக வயலன்ஸ் இல்லாத இடங்கள்ல கூட 4 கட்டம் 5 கட்டம் தேர்தல் நடக்கும்போது நிச்சயமாக ஆந்திராவில் நடத்தி இருக்கலாம். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில தேர்ச்சி பெற்றவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக பாஜகவினர் தான். அவர்கள் வந்து கோடிக்கணக்கான குழுக்களை வந்து வைத்திருக்கிறார்கள் வாட்ஸ்அப்ல. அவர்களுடைய தகவல் தான் இவர்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் ஒரு உண்மை நிலையா இருக்கு. ஏன்னா பாஜக என்ன எழுதி கொடுத்தோ அதை தேர்தல் ஆணையம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அதுல வந்து கையெழுத்து போட்டு தன்னுடைய லெட்டர் பேட்ல அடிச்சு கொடுத்திருக்கு. அதான் நடந்திருக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓகேஜ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 4ஆம் கட்ட தேர்தல், அதாவது மக்களவை தேர்தலானது 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. 4ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலும் அவை சார்ந்த தீவிர பிரச்சாரங்கள் அடிப்படையிலுமான ஒரு விவாதத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த 4ஆம் கட்ட தேர்தல் ஓரளவுக்கு வாக்கு சதவீதமானது 63.01 வாக்குப்பதிவு ஆகியிருக்கு. முதல்ல இந்த வாக்கு சதவீதத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா வெற்றி வாய்ப்புக்கான ஒரு கருவியாக வாக்கு சதவீதமும் பேசப்படுகிறது. இந்த வாக்கு சதவீதத்துல வந்து ரொம்ப அதிகமாக வாக்குகள் வந்தால் நிச்சயமாக அது வந்து மாற்றத்துக்கான ஒரு சதவீதம் என்று பலரும் கூறுவார்கள். அதாவது இப்போ 80% எல்லாம் வந்து விட்டால் நிச்சயமாக ஆளுங்கட்சி திரும்பி வராதுன்னு கூறுவார்கள். அதே ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா ஒரு சைட்ல வந்து ஆர்கனைசேஷன் வந்து தவறிவிட்டது, அதாவது ஒரு தரப்பினர் நாள் கொண்டு வர முடியவில்லை என்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ எல்லா கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வாக்குப்பதிவு தான் நடக்கிறது. இதுல குறிப்பாக என்னை பொறுத்தவரையில வந்து இப்போ சிறுபான்மையினர் வந்து கணிசமான அளவு வந்து ஓட்டு போடுறாங்க. அவர்களுக்கு பல இடங்களில் பிரச்சனை கூட இப்போ பிஜேபி காரர்கள் பல இடங்கள்ல கொடுக்கறதாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்னை பொறுத்தவரை என்ன குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ அவர்கள் வருகிறார்கள். மைனாரிட்டிஸ் யாருக்கு ஓட்டு போடணும்னு பாத்தீங்கன்னா, பாஜகவை தவிர இருக்கின்ற எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க. அப்ப பாஜகவை பொறுத்தவரை பாஜக தன்னுடைய கோர் சப்போர்ட்டர்ஸை கொண்டு வர முடியவில்லை, பல இடங்கள் தான் காணுகிறது. இரண்டாவதாக மோடி வேவ் என்பது எங்கேயுமே காணோம். குறிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்தே பார்த்துட்டு வர்றோம். இதுக்கு முன்னாடி 2019 தேர்தலையும் பார்த்தோம். அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு எழுச்சி இருந்தது, மோடியினால் வருகின்ற அந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருந்தது எல்லாம் பார்த்தோம். அதை தாண்டி இந்த முறை வந்து ஒரு வேவ் காணவில்லை. இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கிறது. நிச்சயமாக 63 என்பது எந்த தேர்தலையும் ஒரு நல்ல சதவீதமாக பார்க்க முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்குக்கு 60% என்று கூறுவார்கள். ஆனால் அதுக்கு மேல வந்திருக்குது. அது மட்டும் ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு தருணமாக நான் காண மாட்டேன். 2019 இருந்த வரவேற்பு பிரதமர் மோடிக்கோ இல்ல பாஜகவிற்கோ இப்ப இருக்கிறதா பாக்குறீங்களா? நிச்சயமாக கிடையாது. அதனாலதான் இப்ப நான் கூறணும் இல்லையா, அதாவது 2019 நிச்சயமாக இவர் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பல மக்களுக்கும் இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2014 பொறுத்தவரை ஒரு நெகட்டிவ் ஓட், அதாவது காங்கிரஸ்காரர்கள் திரும்பி வரக்கூடாது, காங்கிரஸ்காரர்கள் வந்து விட்டால் இந்த ஊழல் நிறைந்த ஆட்சியத்தான் இருக்கும் என்ற அந்த நேரட்டிவ் அவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சது 2014. 2019 வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து அனைவரும் பிரதமர் வேட்பாளர்கள் என்ற அந்த ஒரு அடிப்படையில் பலரும் வந்து போட்டியிட்டுக் கொண்டிருந்தார்கள். சரத்பவாருக்கு பிரதமராக வேண்டும் என்ற ஆசை, மமதா பானர்ஜிக்கு பிரதமராக வேண்டும் என்ற ஆசை, அகிலேஷ் யாதவுக்கு பிரதமராக வேண்டும் என்ற ஆசை. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் சொல்ல எனக்கு பிரதமராக வேண்டும் என்ற, பாக்கி அனைவரும் வந்து எதிர்கட்சி தரப்புல அனைவருக்கும் பிரதமராக வேண்டும் என்ற அந்த ஆசை இருந்தது. அதை வந்து பல இடங்கள்ல பேசியும் உள்ளார்கள். அதனால வந்து ஒரு காமன் கேண்டிடேட்டை வந்து அந்த டைம்ல வந்து தேர்வு செய்ய முடியவில்லை. மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் இங்கே ராகுல் காந்தியை வந்து பிரதமர் கேண்டிடேட்டாக அறிவிக்க வேண்டும், அறிவித்தார். அவர் மட்டும்தான் அறிவித்தார் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. அப்ப 2019 2014 வந்து ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருந்தது. அதே நேரத்துல வந்து மோடியினுடைய ஆதரவாளர் வந்து கணிசமான அளவில் வந்து ஓட்டு போட்டார்கள். ஆனால் இந்த முறை என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அந்த வேவ் எங்கேயுமே தென்படவில்லை. அது பொதுவாக அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அது பாஜக தரப்பினரிலிருந்து பேசும்போதும் சரி,
அது எதிர்த்தரப்புல இருந்து பேசும்போது சரி, தெர் இஸ் நோ மோதி வேவ் என்பதுதான் இந்த தேர்தலினுடைய முதல் பாடமாக இருக்கிறது. இரண்டாவதாக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாஜக வந்து 18 மாநிலங்களில் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி நடத்துகின்ற மாநிலங்கள்ல தான் பல இடங்கள்ல வந்து பல விஷயங்கள். இப்போ யூபியில வந்து இஸ்லாமியர்களை வந்து பல இஸ்லாமியர்கள் கியூவில் நிற்கும் போது அங்க வந்து போலிங் நிறுத்தி விட்டார்கள் என்ற அந்த தகவல் எல்லாம் வருகிறது. இது அங்க மட்டும் கிடையாது. பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் பல மாநிலங்கள் இருக்கிறது. அதே மாதிரி அடாவடித்தனம். இப்ப நேற்றைய தினம் பார்த்தோம், அசாதுதீன் ஒவைசிக்கு எதிராக நிற்கின்ற மாதவி என்ற அந்த கேண்டிடேட் வந்து இஸ்லாமிய பெண்களினுடைய அந்த புர்கா போய் எடுத்து அவர்கள் சோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மூஞ்சிக்கும் இந்த ஆதார் அட்டைக்கும் கனெக்ஷன் இருக்கா என்று சோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய வேலை கிடையாது. ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையாக இருக்கிறது. அந்த தேர்தல் ஆணையம் செய்து கொண்டுதான் இருக்கும். அது அதற்காக தான் உள்ள ஆள் வச்சிருக்காங்க. போலிங் பூத்தில் ஆள் வைக்கிறதே அதுக்கு தான். தேர்தல் ஆணையம் தான் ஆளை வைத்திருக்கிறது. அவர்களுடைய வேலையா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இன்டிமிடேஷன் பாஜக ஆட்சியில் இருக்கின்ற இடத்திலும் சரி, இல்லை என்றால் தேர்தல் ஆணையம் நம்மளை ஒன்றும் செய்யாது என்ற அந்த அடிப்படையில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்டிமிடேஷன் பல இடங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக தேர்தல் ஆணையம் ஏறத்தாழ பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸாக மாறிவிட்டது. இதுவும் இந்த தேர்தலினுடைய ஒரு முக்கிய விஷயமாக நான் காண்கிறேன். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் வந்து கேஜ்ரிவாலுக்கு கொடுத்த ரிலீஃப், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்த ரிலீஃப் வந்து ஒரு ஹேமந்த் சோரனுக்கு கொடுக்கவில்லை. ரெண்டும் ஒரே ஆர்குமெண்ட் தான். அரசியல்வாதிகள் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த தேர்தல் நடுவில் வந்து இவர்களை சிறைப்படுத்தியுள்ளார்கள் என்ற அதே ஆர்குமெண்ட் தான். அதே ஆர்குமெண்ட்ல வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு வகையான நீதியை வந்து இன்னைக்கு வழங்கியுள்ளது. இப்ப மே 17ஆம் தேதிக்கு ஹேமந்த் சோரனுடைய வழக்கை மாற்றி வைத்தார்கள். அப்ப இந்த தேர்தலுடைய முக்கிய காரியங்கள் என்று பாத்தீங்கன்னா, இல்லை என்றால் முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா, பாஜகவினுடைய அளவற்ற பணபலம், நோ மோதி வேவ், இருக்கின்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் ஆனாலும் சரி, டெமோக்ரஸி ஆனாலும் சரி, அனைத்தும் வந்து பாஜக கூட நிற்கின்ற ஒரு தருணம். அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா இருக்கின்ற ஒரு விஷயம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த தேர்தலினுடைய தனித்துவமா இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய வாக்குறுதிகள் பெரிதும் பேசப்படுகிறது. குறிப்பாக மகளிருக்கு வருடத்திற்கு 1 லட்சம் இந்த மாதிரியான வாக்குறுதிகள் நிறைய இருக்குது. சிலிண்டர் மானியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. அதையும் தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவர் தனியாக ஒரு 10 வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. இவையெல்லாம் இந்த தேர்தலில் களமாடுமா? இல்லைங்க, நேரட்டிவ் செட் பண்றது தேர்தல் வந்து மேனிஃபெஸ்டோ எல்லாம் செட் பண்ணாது, உங்களுடைய வாக்குறுதிகளும் செட் பண்ணாது. அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2006 வந்து தமிழகத்துல இது மேனிஃபெஸ்டோ தான் இது செட் பண்ணுச்சுன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. எலக்ட்ரல் அரித்தமெட்டிக் தான். அப்ப என்னை பொறுத்தவரை இந்திய அளவுல பார்க்கும்போது இந்த மோதி வேவ் இல்லாததே ஒரு பெரிய பாசிட்டிவாகத்தான் பார்க்கிறேன் எதிர்கட்சிகளுக்கு. அங்கிருந்து அடுத்ததாக அவர்கள் வந்து களத்துல ஆள் இருக்காங்களான்ற அந்த கேள்வி மட்டும்தான். அவர்களால் ஒவ்வொரு பூத்லயும் வந்து ஆள் வைக்க முடியுமான்றது கேள்விதான். இப்ப எப்படி பாஜகவுக்கு வந்து இங்க இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற பூத்தில் ஆள் வைக்க முடிய மாட்டேங்குதோ, அதே மாதிரி காங்கிரஸுக்கும் அந்த இயல்மை வந்து பல மாநிலங்கள் இருக்கிறது தான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. எப்போ உங்களுக்கு வந்து பூத்துல ஆள் இல்லையோ அப்போ வந்து பூத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய படிப்பினையும் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு விஷயத்தில் வந்து நிச்சயமாக உங்களுடைய இந்த விஷயங்களோட ஒரு மிடில் கிளாஸ் வேணா அப்பீல் பண்ணும். உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோ ஆனாலும் சரி, பெண்களுக்கு என்ன 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதானாலும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மிடில் கிளாஸுக்கு அப்பீல் ஆகும். அதை தாண்டி ஒரு அப்பீல் நிச்சயமாக கிடையாது. இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வர்ற தகவலை வைத்து மக்கள் அப்படியே நம்புகிறார்கள் என்று இருக்குது இல்லையா? அப்ப அதுல இருந்தே நமக்கு தெரிய வேண்டும் இந்த மேனிஃபெஸ்டோ, அதாவது யாரும் டீப்பா எல்லாம் ஒன்றும் படிக்கிறது கிடையாதுங்க. வாட்ஸ்அப்ல வந்த தகவலை வைத்து அந்த வதந்திகளை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு வந்து தேசிய அரசியலை தீர்மானமாகுது என்ற ஒரு உண்மை நிலையை வந்து நான் மறந்துவிட முடியும். பாஜகவிற்கு சாதகமான சூழல் இருக்கிறதா பார்க்குறீங்களா? முன்னாடி நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. 4 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. இந்த 4 கட்ட வாக்குப்பதிவின் போதும் சில இடங்களில் அசம்பாவிதங்கள், மோதல்கள், துப்பாக்கிச்சூடு வரைக்குமே போயிருக்கு. குறிப்பாக அந்த பகுதிகளில் பார்த்தா வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. முடிவின்படி வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. அப்போ வாக்கு சதவீதம் அதிகரிக்கக்கூடிய பகுதிகளாக பார்த்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதா, திட்டமிட்டதா, இல்ல இயற்கையா நடக்கக்கூடியதா? அதெல்லாம் இல்ல. 379 சீட்டுக்கு வந்து இப்ப தேர்தல் நடத்திருக்குங்க. பெரும்பாலான இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லா தான் நடந்திருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லாததான் இப்ப தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகத்துல தேர்தல் நடந்தது. தெலுங்கானால ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா தான். ஆந்திரால மட்டும்தான் பிரச்சனையா இருந்தது. அப்ப ஆந்திராவில உங்களுக்கு பிரச்சனை ஆகும் என்று ஏற்கனவே தெரியும். ஏனென்றால் அங்க வந்து அந்த அளவுக்கு டஃப் ஃபைட் வந்து வைஎஸ்ஆரும் சரி, அதே மாதிரி வைஎஸ்ஆரோட புள்ள ஜெகனும் சரி, அதே மாதிரி சந்திரபாபு நாயுடும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும். அப்ப அங்க வந்து தாராளமாக 2 ஃபேஸா நடத்தியிருக்கலாம். அப்ப என்னை பொறுத்தவரை என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாஜக என்ன எழுதி கொடுத்தோ அதை தேர்தல் ஆணையம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அதுல வந்து கையெழுத்து போட்டு தன்னுடைய லெட்டர் பேட்ல அடிச்சு கொடுத்துருக்கு. அதான் நடந்திருக்கிறது. அப்ப அவர்களை பொறுத்தவரை பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இல்லையென்றால் நிச்சயமாக
ஆந்திரால நிச்சயமாக குழப்பம் நடக்கும். அந்த குழப்பத்தை நாம் வந்து தடுக்க வேண்டும் என்றால் இந்த பெரிய, அதாவது வைசாக் தாண்டி இந்த பக்கம் சிட்டூர் தாண்டி இருக்கின்ற ஒரு ஊருக்கு வந்து நீங்க, அதாவது ஏறத்தாழ ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், அதற்கு ஒரே நாள்ல தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. எப்படி மகாராஷ்டிரால வந்து 5 பேஸ் நடத்துறாங்களோ, இதெல்லாம் நரேந்திர மோடிக்கு இது, அதாவது அங்க போய் பிரச்சாரம் பண்றதுக்கு சாதகமாக இருக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இதுவரை வந்து பெரிதாக வயலன்ஸ் இல்லாத இடங்கள்ல கூட 4 கட்டம் 5 கட்டம் தேர்தல் நடக்கும்போது நிச்சயமாக ஆந்திராவில் நடத்தி இருக்கலாம். அது ஏன் நடத்தவில்லை என்றால் பாஜகவுக்கு அங்க 0, அதனாலதான் அங்க நடத்தவில்லை. இந்த முறை வந்து டிடிபி கிட்ட இருந்து 1-2 சீட்டு அவர்கள் ஜெயிக்கக்கூடிய அந்த சீட்டு வாங்கினதுனால ஒருவேளை அங்க வந்து ஒரு 2 சீட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப அதனாலதான் அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது பொதுவாக வந்து எங்கேயுமே பெரிய வயலன்ஸ் கிடையாது. சில இடங்களில் வந்து இஸ்லாமியர்களை வந்து தடுத்து இருக்கிறார்கள். அதே மாதிரி பல இடங்களில் வந்து இந்த அடாவடித்தனம் பாஜகவினுடைய அந்த கேண்டிடேட்டினுடைய அந்த ஓவர் ரீச் இருக்கு இல்லையா, அது பல இடங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாஜக எம்எல்ஏ மகன் வந்து அவருடைய அந்த ஓட்டு போடுற அது வந்து அவன் வந்து இது பண்ணியிருக்கான், அதாவது ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து இணையத்துல வந்து பெரிய வைரல் ஆச்சு. வைரலான பிறகுதான் அவனை வந்து அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறது. வைரல் ஆகவில்லை என்றால் நிச்சயமாக அவன் மேல ஆக்ஷன் கிடையாது. என்றால் பாஜகவில் சேர்ந்து விட்டா நீங்க என்ன வேணா செய்யலாம், என்ன அயோக்கியத்தனம் வேணா செய்யலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதைத்தான் எல்லா இடத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பல முறை பார்த்துக்கணும். இப்ப பிரஜ்வல், அந்த பிரஜ்வல் ரேவண்ணாங்கிற நபருக்கு வந்து இன்னமும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் அவர் வந்து வெளி உலகத்தில் எங்கேயோ ஒளிஞ்சு கொண்டிருக்கிறார், இந்தியாவில் கிடையாது. அனுப்பி வச்சவரை, வழி அனுப்பி வச்சவரே இவர்கள் தானே. ஏனென்றால் இமிகிரேஷன் வந்து அமித்ஷானுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அவருக்கு தெரியாம எப்படி வெளியே போவாங்க? அதெல்லாம் சாத்தியக்கூறே கிடையாது. பிரிஜ்பூஷன் சரண் சிங் யாரு? அதே மாதிரி மணிப்பூர்ல இவ்வளவு அவலம் நடக்கிறது, அதற்கெல்லாம் அப்போ வயலன்ஸ் என்பது இல்லை என்றால் பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ் ஆனாலும் சரி, சாதாரண வயலன்ஸ் ஆனாலும் சரி, எந்த அளவில் வயலன்ஸ் வந்து பாஜகவினர் செஞ்ச பிரச்சனை கிடையாது, தேர்தல் நாள்ல செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது என்ற ஒரு நிலை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இம்பியூனிட்டி வந்துதான் இப்போ இந்த தேர்தலையும் வந்து எதிரொலிச்சு கொண்டிருக்கிறது. அந்த இம்பியூனிட்டியை தடையாதனாலதான் இன்றைக்கு இந்த தேர்தலில் வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை வருகிறது என்றுதான் நான் காண்கிறேன். பிரஜ்வல் ரேவண்ணா விஷயத்தை தாண்டி ரேவண்ணா அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கர்நாடகாவில் 2 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இதில் கண்டிப்பாக எதிரொலிச்சிருக்கக்கூடும். அதையும் தாண்டி மேற்கு வங்கத்தில் ஆளுநர் மீது ஒரு புகார் எழும்பி இருக்கிறது. முதலமைச்சரே முன் வந்து சொல்லியிருக்கார். அதற்கு அவர் பதில் கருத்தை முன் வச்சிருக்காரு. அதே நாளில் பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஆளுநர் மாளிகையில் தான் தங்கியிருந்தார். பட் இது வரைக்குமே ஒரு வார்த்தை கூட முன்வைக்கலை. இந்த மாதிரியான விஷயங்கள் மணிப்பூர், ஹரியானா, டெல்லி வீராங்கனைகள் போராட்டம், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் மக்கள் மனசுல வச்சு இந்த முறை வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவ்வளவு யோசிக்கிறாங்களா எனக்கு தெரியலங்க. பல இடங்கள்ல வந்து நாம் பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக தெரிந்து வச்சுக்கொண்டு மக்கள் இப்படித்தான் யோசிப்பார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கிடையாது. மக்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறையா இருக்கிறது. இப்போ நீங்க வந்து இந்த மாசம் நீங்க போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குற பொருள் வந்து அடுத்த மாசத்துக்கு வந்து 1200 ரூபாய் ஆகுது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே இதுதான். போன மாசம் வாங்குறதை விட இந்த மாசம் வந்து 250 ரூபா 300 ரூபா அதிகமா இருக்கிறது. அப்போ அன்றாட வாழ்க்கை எப்படி நடத்தலாம் என்ற அந்த இடத்துல இருந்தால் மக்கள் வந்து யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு டென்ஷன் இருக்கும்போது நீங்க வந்து பாக்கி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிபட்டு போகும். அப்போ அதிகமாக ஒரு தேசிய அரசியலோ இல்லை என்றால் நாட்டுல அந்த வீராங்கனைகள் வந்து பெண் வீராங்கனைகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டார்கள். யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து நியூஸ் எல்லாம் யாரும் வாட்ச் பண்றது இல்லைங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா ஏதோ சீரியல் போட்டு இல்லை என்றால் ஐபிஎல் இருக்கிறது, ஐபிஎல் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே வந்து போய் தூங்குறதா, சாப்பிட்டு போய் தூங்குறதா பல மக்களுக்கு வந்து ஒரு வாடிக்கையான விஷயமா இருக்கிறது. அப்போ நம்மளுடைய ஜனநாயகத்துல வந்து பெரிய ஒரு பார்ட்டிசிபேஷன் இல்லாத நான் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி தான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நான் அந்த நான் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸியில இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி எங்கிருந்து உங்களுக்கு தகவல் வருதுன்னு தான். அதுல வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில தேர்ச்சி பெற்றவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக பாஜகவினர் தான். அவர்கள் வந்து கோடிக்கணக்கான குழுக்களை வந்து வைத்திருக்கிறார்கள் வாட்ஸ்அப்ல. அவர்களுடைய தகவல் தான் இவர்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அது வந்து மேட்ச் பண்ற அளவுக்கு வந்து ஒரு கட்சியினால இன்னும் முடியவில்லை என்றுதான் என்னை பொறுத்தவரை நான் கண்டவரை வந்து ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அதே மாதிரி இப்ப காங்கிரஸை பொறுத்தவரை போன ஒரு வருட காலமாக ஏதோ கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க வந்து யூடியூப்ல இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கொஞ்சம் நிக்கிறார்கள் தவிர பாக்கி இடங்கள்ல நிச்சயமாக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி என்பது அது இல்லை என்றால் வாட்ஸ்அப் அந்த நியூஸ் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது பாஜக தான். அப்ப அவர்கள் கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த நியூஸ்ல வந்து நிச்சயமாக பிரஜ்வல் ரேவண்ணாவோ பிரிஜ்பூஷன் சரண் சிங்கோ மணிப்பூரினுடைய பிரச்சனைகளோ இருக்காது. அதை எல்லாம் கடந்து இவர்கள் வந்து வேற பல பிரச்சனைகளை எழுப்புவார்கள். நம்மளுடைய அந்த மதத்தினுடைய பிரைடு,
அதே மாதிரி ஹிந்து கத்திரை மேக ஹிந்து டேஞ்சர்ல இருக்கிறாங்க, நீங்க பாத்துருங்க, இஸ்லாமியர்கள் வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் தான் அங்க நடந்து கொண்டிருக்கிறதுன்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை அந்த இஷ்யூ ஃப்ரேமிங் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப தெளிவாக நீங்க டிவில பார்த்தாலே தெரியும். ஹிந்தி டிவி ஊடகங்கள், அதே மாதிரி இது ஆங்கில டிவி ஊடகங்கள்ல பார்த்தாலே தெரியும். அனைவரும் கோதி மீடியா தான் அங்க. வேற யாருமே வந்து இன்னைக்கு டிவியை பொறுத்தவரை நிச்சயமாக அது எதிர்கட்சி தரப்பிலோ இல்லை என்றால் எதிர்கட்சிகளை ஆதரிக்கும் இடத்திலேயோ இல்லை என்றால் உண்மையை தட்டி கேட்கும் இடத்திலேயோ கிடையாது என்றுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. இதை நாம் உணர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்போ மக்களுடைய வாக்களிப்பு இல்லை என்றால் மக்கள் வந்து எல்லாம் அறிந்து வாக்களிப்பார்கள் என்பது, மக்கள் அனைத்தும் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு நிலை இங்க கிடையாது. அவரவர்கள் அவர்களுடைய சாப்பாட்டுக்காக அடைகின்ற ஒரு நிலையில், இப்பவும் குறிப்பாக வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக அவர்களுடைய மனதில் எந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு இஷ்யூவாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த விஷயங்களெல்லாம் குறிப்பாக வேலை வாய்ப்பு வந்த உடனே 30 லட்சம் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். ஜூலை 1ஆம் தேதி 8500 ரூபா அக்கௌண்ட்ல போடப்படும். இது தொடர்ந்து ஒரு மாதமும் போடப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் காங்கிரஸ் வாக்குறுதிகளில் இருக்கு. இன்றைக்கு செய்தித்தாள்களில் வந்த விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு, மீண்டும் 3வது முறையாக பிரதமர் மோடி வந்து ஆட்சிக்கு வந்தால் தேர்தலே இனிமேல் நடக்காது அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நடக்காதுன்னு இல்ல, 2029 வந்து அடுத்த தேர்தல் நடக்கும். அப்போ வந்து தமிழகத்தை பொறுத்தவரை 2026 ஒரு தேர்தல் நடக்கும். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு பிறகு வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற அடிப்படையில் வந்து அனைத்து ஸ்டேட் ஆனாலும் சரி, பஞ்சாயத்து ஆனாலும் சரி, கார்பரேஷன் ஆனாலும் சரி, முனிசிபாலிட்டி ஆனாலும் சரி, தேசிய தேர்தல் ஆனாலும் சரி, அது 2029 நடக்கும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இது ஒரு இலக்கு. அடுத்ததாக 2025 வந்து RS சென்டினரி இயர், அதாவது 100வது வருடம். 100வது வருஷத்துல வந்து இந்தியா வந்து ஒரு ஹிந்து நாடாக அவர்கள் வந்து அறிவிப்பார்கள். இது 2வது விஷயமா இருக்கிறது. 3வது விஷயம் வந்து இந்த மைனாரிட்டிஸ், அந்த செக்யூலர் என்ற வார்த்தையை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்து விடுவார்கள், அரசியல் சாசன சட்டத்திலிருந்து எடுத்து விடுவார்கள். ஏனென்றால் அது வந்து இந்திரா காந்தி அம்மையார் நுழைச்ச ஒரு விஷயம். 75-77 காலத்துல வந்து அவசர காலத்துல நுழைச்ச விஷயம் சொல்லி அதை வந்து தூக்கிடுவாங்க. அப்போ இனி செக்யூரல் இந்தியா என்ற கான்செப்ட் கிடையாது, இனி வந்து ஹிந்து இந்தியா என்ற கான்செப்ட் தான் இருக்கிறது. இந்த ஹிந்து இந்தியால வந்து இஸ்லாமியர்களானாலும் சரி, இல்ல கிறிஸ்துவர்களானாலும் சரி, சீக்கியர்களானாலும் சரி, செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக இங்க இருக்கலாம். அதே மாதிரி என்ஆர்சி, என்பிஏ, இது சிஏஏ, இது என்பிஆர், இந்த 3 விஷயங்களும் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்து இஸ்லாமியர்களை வந்து எந்த அளவுக்கு டிஸ்என்ஃபிரான்சைஸ் பண்ண முடியுமோ, அதாவது தேர்தல் ஓட்டர்ஸாக அவர்களை வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட் இருந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து விடுவார்கள். அதன் பிறகு வந்து இது, அதாவது ஒரு கம்யூனல் மெஜாரிட்டியாக என்னை பொறுத்தவரை இப்பவே கம்யூனல் மெஜாரிட்டி ஆயிடுச்சு. ஆனால் இது ஒரு ஓட்டளவுக்கு, அதாவது ஒரு ஓட்டர் லிஸ்ட்ல வந்து கம்யூனல் மெஜாரிட்டி என்று பார்க்கும்போது அது நிச்சயமாக அது ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு அங்கே பயணிப்பார்கள். அதாவது அம்பேத்கர் பல முறை சொல்லுவார், எப்போது வந்து கம்யூனல் மெஜாரிட்டி வந்து பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி விட ஜாஸ்தி ஆகுதோ, இந்த பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி என்பது இன்னைக்கு இங்க வந்து திமுக இருக்கலாம், நாளைக்கு அதிமுக வரலாம், நாளானைக்கு இன்னொரு கட்சி வரலாம். கேரளால வந்து யூடிஎஃப் இருக்கிறது, எல்டிஎஃப் இருக்கிறது, எல்டிஎஃப் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது, அடுத்த முறை வந்து யூடிஎஃப் தான் என்று அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் இது வந்து பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி. கம்யூனல் மெஜாரிட்டி என்பது ஒரு மதத்தை சார்ந்து இல்லை என்றால் ஒரு ஜாதியை சார்ந்து வந்து ஒரு நாடு வந்து முடிவு இல்லை என்றால் அந்த கம்யூனல் மெஜாரிட்டி வந்து பொலிட்டிக்கல் மெஜாரிட்டியை ஓவர்டேக் பண்ற அந்த காலத்தில் வந்து அதன் பிறகு ஒரு நாடு ஒரு ஜனநாயக நாடாகவோ இல்லை என்றால் ரூல்ஸ் பேஸ்டு நாடாவோ இருக்காது. அது ஒரு மெஜாரிட்டேரியன் நாடாகத்தான் இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். அங்க நாம பயணித்து விடுவோம். 2025 இருந்து அந்த ஒரு பயணம் தான் நமக்கு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அங்கிருந்து மீட்டு வருவது பெரிய ஒரு பாடு. அது அது எவ்வளவோ டெக்கேட்ஸ் ஆகலாம் என்றதுதான் பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை நிலையும் கூட. கடைசி கேள்வியாக, மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து ராம் உட்பட 3 பேர் இணைந்து பிரதமர் மோடி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் ஒரே மேடையில் விவாதத்திற்கு அழைத்திருந்தாங்க. மறுநாளே ராகுல் காந்தி வந்ததற்கு ஒப்புதல் கொடுத்திருந்தாரு. பாஜக தரப்புலேருந்து இன்னும் எந்த பதிலுமே வரலைங்கிற ஒரு விஷயமும், ராகுல் காந்தி தான் இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல, பிரதமர் வேட்பாளர் என்ற அந்த கான்செப்டே தவறுங்க. அது வந்து எம்பிஸ்னுடைய ப்ரெரோகேட்டிவ். நீங்க வந்து மெம்பர், இப்ப என்ன பிரதமர் வந்து நரேந்திர மோடி என்ன வாராணசியில பிரதமராக போட்டிடுறாரு, எம்பியாக தானே போட்டிடுறாரு. பிரதமர் என்ற ஒரு போஸ்ட் கிடையாது, முதல்வர் என்ற ஒரு போஸ்ட் கிடையாது. நீங்க தேர்தலில் போட்டியிடும் போது நீங்க ஜெயிச்சு வந்து எம்எல்ஏகள் கூடி சொல்ல வேண்டும், இவர்தான் என்னுடைய முதலமைச்சர், இவர்கள் தான் என்னுடைய பிரதமர் என்று கூற வேண்டும். அந்த அதிகாரம், அந்த பொறுப்பு வந்து எம்பிஸ்னுடைய பொறுப்பு. அப்ப பிரதமர் வேட்பாளர் என்ற பேச்சுக்கே எங்கேயும் இடம் கிடையாது. அது இவர்களாக ஒரு விஷயத்தை அப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அது சாதகமா இருக்கு. ஒரு நபர் இங்க இருக்கிறாரு, மோடி என்பவர் வந்து
பெரிய ஒரு ஆளுமையாக வளர்த்து விட்டார்கள். ஆளுமையெல்லாம் கிடையாது, இருந்தாலும் ஆளுமையாக வளர்த்து விட்டார்கள். அந்த ஆளுமையை வைத்துக் கொண்டுதான் இப்போ வந்து பாக்கி இருக்கின்ற பிம்பங்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே ஃபால்ஸ் பிம்பங்கள் தான் இது எல்லாமே. அது ஒரு பக்கம். ரெண்டாவதாக மோடி வந்து இப்ப எங்கூட ஒரு பேட்டியில் உட்கார சொல்லுங்களேன் மோடி கிட்ட, அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாருங்க. நான் இப்ப கேட்கிறேன், பிரஜ்வல் ரேவண்ணாவோட டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஏன் கேன்சல் பண்ணலன்னு கேட்கிறேன். அதுக்கு என்ன பதில் இருக்கும்? பிரிஜ்பூஷன் சரண் சிங் எதிராக அவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குது. பெண்கள் வந்து ரெடியா இருக்கிறாங்க. இப்போ உங்க முன்னாலேயே வந்து உங்ககிட்டே சொல்லியிருக்காங்க. 2022 வந்து அந்த பெண்கள் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாலே அந்த பெண்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அது ஏன் நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்டா, மணிப்பூருக்கு ஏன் நீங்க வந்து ஒரு பதில் சொல்லவில்லை என்று கேட்டால், அந்த 2 பெண்மணிகள் வந்து ஒரு அம்மாவையும் மகளையும் நிர்வாணமாக ஓட விட்டு, அது ஒரு குரூப் வந்து ஒரு ஜாதி வந்து அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டா இவர் என்ன சொல்ல முடியும்? அப்ப மோடி வந்து ஒரு நாளும் வந்து இந்த அர்னாப் கோசாமி, நாவிகா குமார், ஸ்மிதா பிரகாஷ் இந்த மாதிரியான கோதி மீடியா இருக்காங்க இல்லையா, அதாவது போய் அப்படியே கால்ல விழுகின்ற மீடியா இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட மட்டும்தான் இவர் வந்து பேட்டி கொடுப்பார். அது ஏன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்டட். அவருடைய பதில் வந்து அவர் டெலிபிராம்டர் வந்து பார்த்து பேசிக் கொண்டிருப்பார். இவர்கள் வந்து கேள்வி கேட்கும் போது மட்டும் இவர்களுடைய அதாவது என்டையர் அந்த இது பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து பேசுவாருங்க. அமித்ஷா வந்து எதேச்சியா பேசுவாரு. அது நேற்றைய கூட ஐ திங்க் ருபியா லியாக்கத் நினைக்கிறேன், அவ கூட பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் மோடியினால அந்த எக்ஸ்டெம்பர் முடியவே முடியாது. அவருக்கு அந்த திறமையே கிடையாது. அப்ப ஒரு இதுல வந்து நின்றாருன்னா கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. ராகுல் காந்திக்கு இன்னைக்கு அந்த திறமை இருக்கிறது. அவர் ஒரு 10 வருட காலமாக அதை கத்துக்கொண்டார். ஆனால் இவர் வந்து அது கத்துக்கொள்ளவே இல்லை. இவரால் அது முடியாது என்றதான் உண்மை நிலையா இருக்கு. நிச்சயமாக ஒரு டிபேட்டுக்கு யுஎஸ் பிரசிடென்ஷியல் டிபேட் மாதிரி ஒரு டிபேட்டுக்கு அவர் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். நன்றி சார், நன்றி. ஜூன் 4ற்கு முன்பாக மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.